ஜஹல் அவர்களை வந்து கொல்வதற்காக என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு நபரை நியமிக்கிறாங்க. யார் அவங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற ஒரு நபித்தோழரை நியமிக்கிறாங்க. அவங்களை நியமிச்சு நீங்க வந்து அபூ ஜஹலை வந்து அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றையும் இன்ச்சு பை இன்ச்சா நோட் பண்ணி அவங்களை வந்து கொல்வதற்காக ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. இப்படி நியமிச்சோடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க வந்து அபூ ஜஹலுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒவ்வொரு மைனட்டும் இன்ச்சு இன்ச்சா வந்து எல்லாத்தையும் நோட் பண்றாங்க. இப்படி நோட் பண்ணி அவங்கள வந்து கொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தை பார்த்தா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களுடைய இரண்டு பக்கமுமே ரெண்டு சிறுவர்கள் இருக்கலாம். அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களுடைய உள்ளத்துல உளவியல் ரீதியா ஒரு கேள்வி. என்ன ஒரு கேள்வி? நாம வந்து ஒரு பெரிய ஒரு ஆளை ஒரு பெரிய ஒரு எதிரியை வந்து நாம வந்து கொல்ல போறோம். இந்த ஒரு தருணத்துல நம்ம கூட வந்து ஒரு பெரிய பெரிய சகாபாக்கள் நல்ல போர் செய்யக்கூடியவர்களா பெரியவங்களா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வலது புறத்துல இருந்து ஒரு சிறுவர் நின்றுகிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கிருந்து ஒரு குரல் வருது, என்னுடைய சிறிய தந்தையே ஐநா அபூ ஜஹல். அபூ ஜஹல் யாரு? இங்க அபூ ஜஹல் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்கும் போது என்ன தெரியுது? இதுவரை அபூ ஜஹலை பார்த்ததே இல்லை, அபூ ஜஹல் யாருன்னே தெரியாது. இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது